ஆமையா அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போங்குணமான் மருனை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதும் தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்ட ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிர வாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான மீனாட்சிபுரமான நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆமையா அம்பிகை காளியம்மாள் நாகம்மாள் வெக்காளியம்மாள் என கருள் புரிவார்
உச்சா தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என தரு தொழு
அம்மா கற்கார்க்க வேணும் பண்டிக்கார வைரவர் பந்தருள வேணுமை தாயை அம்மா நாகம்மா கற்கார்க்க வேணும் அம்மா வெக்காளி அம்பிகை வீச்சிருக்க வேணும் அம்மா முனீஸ்வர சாமியை முன்னால் வந்தருள் புரி மாடனுக்கு மாடனை கற்க மாட சாமியை கற்கார்க்க வேணுமை காவல்கார
பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, அதாவது என்ன இந்த மாங்குடி மீனாட்சிபுரமான நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட காளியம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். தாத்தாவுக்கு விரதம் ரொம்ப கடுமையான விரதம் பார்த்துக்கோங்க. 3 மாசம் குளியாம இருக்காரு. 3 மாசமா குளியாம இருக்காரு. செக்கப் தான் கூட்டு போனோம். டாக்டர் பார்க்கவே நல்ல டாக்டர் பாருங்க. அது ஏன் அப்படி இருக்காருன்னா, எதுக்கு தாய் 3 மாசம் குளியாம இருக்காரு? தாத்தாவுக்கு தண்ணியில கண்டம். எந்த தண்ணியில கண்டம்? குளிக்க தண்ணி இல்லையா? தண்ணியில கண்டம்னு ஜோசியக்காரர் சொன்னாரு. அத நானும் ஆச்சும் கேட்டு வந்து தாத்தா கிட்ட சொன்னோம். அவர் தண்ணியில கண்டம்ன உடனே 3 மாசமா குளிக்காம துண்டை மட்டும் நினைச்சு தொடச்சுக்கிட்டு அலைதாரு. ஏ தாத்தா, ஜோசியக்காரர் சொன்னது இந்த தண்ணி இல்ல, அவர் இந்த தண்ணியில கண்டம்னாரு. ஆமா, கடைக்கு பக்கத்துல போக சொல்லாத அப்படின்னாரு. சரி, அவர் அது தெரியாம குளிக்காம அலைதாரு. அந்த தண்ணியை யாரோ யாரும் அடிக்காங்களோ அவங்களுக்கு அந்த தண்ணியால தான் கண்டோம். அதே மாதிரி எனக்கும் உனக்கு தெரிஞ்சா சரி. 12 மணி தண்ணியில கண்டம்னு சுவாசிக்காரர் சொல்லியிருக்காரு. சரி, இவர் குளிக்க தண்ணியில கண்டம்னு தண்ணியில குளிக்க போகாம அந்த வேகத்துல தான் தாத்தாவுக்கு இப்ப சாமியே வருது பாருங்க. நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மா வந்து என் மேலதான் குடியிருக்கா. எத்தனை பேர் இருக்கீங்க, உங்க மேல சாமி வருதா? எங்க மேல நாங்க உன்ன மாதிரி விரதம் இருக்கலையே அப்படி சொல்லி அதனால சாமி உன் மேல வருது. சாமி எல்லாம் எல்லாத்துட்டையும் பயிர் எடுக்காது. ஆமா, எடுக்கால்ட்ட தான் பயிர் எடுக்கும். ஆமா, உங்க மாதிரி ஆள்ட்ட தான் போகும். அப்படி அப்பேர்வட்ட மாங்குடி மீனாட்சிபுரத்தையே காத்து வரக்கூடிய இந்த காளியம்மன் திருவாலயத்திலே ஆனி மாத கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. ரொம்ப சீரும் சிறப்புமா நடக்கு. அப்பேர்வட்ட இந்த காளியம்மனுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமலை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். அப்படியா? நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? அவருக்கு மட்டும் முதல் ஆரம்பிக்கணும். ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். பழம் சாப்பிட்டாதான் காலையில ஃப்ரீயா போகும். சாப்பிடுதாலே சாப்பிட வேணாம பண்ணிருவிய தாத்தா. நாட்டு பழம் இல்ல, உமக்கு வேணும்னா கேளும் தருவாரு. அவர் சாப்பிடுறத எடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல, நான் ஏன் சொல்றேன்னா அவருக்கு ஒரு பழம் இருந்தா நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அவ ஏன் பழம் தராங்கன்னா சாப்பிடத பாத்துட்டாங்க, இனிமே நமக்கு வயிறு வலிக்கும், அதனால உன்னை கொடுத்துட்டோம்னா கழிஞ்சு போகும்னு தந்துட்டாங்க. அவர் எது கொடுக்காருன்னா அவருக்கு காலைல ஃப்ரீயா போகும்போது எனக்கு ஃப்ரீயா போட்டு நினைச்சு கொடுக்காரு. ஆமா, ஃப்ரீயா போகும். ஃபோன் போட்டு போங்க சொல்லி சரிதானே? ஆகையினாலே சாஸ்தாவின் திருக்கதைகளை 4 வார்த்தையில் கூறி முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருக்கும் இந்த காளியம்மனின் திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கின்றோம். அது இருக்கும்போது அதாவது சாப்பிட்டு கொண்டு இருந்த இடத்துல டேபிள்ல இந்த பேக்கை யாரோ வச்சுட்டு போய் வச்சு பாத்துக்கோங்க. சாப்பிடும் போது யாரோ ஒருவர் ஹேண்ட்பேக்கை தொலைத்து விட்டீர்கள். லேடிஸ் பேக் தொலைத்தவர் யாராக இருந்தாலும் ஒரு மணி பர்ஸ் இருக்கு, அதுல பணமும் இருக்கு. ஆமா, அது எவ்வளவு ரூபான்னு சொல்லி நீங்க வாங்கிட்டு போ. ஆமா,
ஆமா எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமாக இந்த பேக்க பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. கத்தரிப்பூ கலரு ஹேண்ட்பேக். ஆமா. தொலைச்சவங்க வில்லுமடையில இருக்கு வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கிக்கோங்க. வேண்டாம்னா சொல்லுங்க எனக்கு மேட்சா இருக்கு நான் போட்டுக்கிடுவேன். அப்படியா? நீ பேக்க வச்சுக்கோ. உள்ள இருக்க ரூபாய் நான் வச்சுக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். நீ விட்டா பேக்கோட போட்டுக்கிட்டு. அப்படி சொன்னோம். ஆகையினாலே காளியம்மனின் திருப்புகளையே பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்களடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஊருக்கும் இந்த ஆலயத்திற்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, சிறு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அழகா பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் எப்படி பச்சைமட்டை கொண்டு படார் படார் அடிப்பீங்களோ அதுபோல் அல்லாமல் ஒருவேளை உங்க யாருக்காவது அப்படி கோவம் வந்தா அடிக்கணும்னு கோவம் வந்தா அப்படி ஒரு கோவம் வந்தா இந்த தாத்தா மட்டும் கூட்டு போங்க. கேட்கறது அவர் தாத்தா. இப்ப என்ன அடிக்க சொல்றது என்ன? ஆமா பிள்ளையார் கோயிலுக்கு ஆண்டி ஊருக்கே செஞ்சவே பிள்ளையார் கோயில் ஆண்டின கதையில என்ன அப்படி வச்சிருக்கா? கதை கிடையாது. யாருக்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கோ அவங்கள தானே சொல்ல முடியும். உங்க யாருக்காவது அப்படி கோவம் வந்தா தாத்தாவை கூட்டு போங்க. காலையில 10 இட்லியை கொடுத்து நல்ல முங்க சாப்பிட வைங்க. பிறகு சாயங்காலம் வரைக்கும் போட்டு மொங்கு மொங்கு மொங்குன்னு தாத்தாவை போட்டு வெளுத்துருங்க. ஆமா ரத்த வராம அடிக்கணும். 6 மணி 7 மணிக்குள்ள சின்னதா ஒரு பாட்டில் மட்டும் கொடுத்தா போதும். தாத்தா எல்லாத்தையுமே மறந்துடுவாரு. என்ன பார்த்தோன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு மனசு இருக்குமா? ஐயோ பாவம், எலும்பு தோலுமா இருக்கான், இவனை அடிச்சா என்னத்துக்கு ஆகும்? வேறத்த இருக்க உடையாண்டி யார்கிட்ட இருக்கோ அவங்கள பிடிச்சி வெளுக்கணும். சும்மா என்ன மாதிரி எலும்புக்காரன் அடிச்சு பிரயோஜனப்படாது. உலகைட்டு அடிக்கணும்கார அவர் மண்டையில் உலகைட்டு அடிச்சானே. அதுபோல அல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதம் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். சாமி பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும்
போட தெரிஞ்சா போட மாட்டோம். கொலவு போட தெரியாதோ? ஆமா. இதுக்கு தம்பி நல்லா போடுதாங்க கொலவை. அப்படியா? போடுவோம். ஆனா கொஞ்சம் வெக்கமா இருக்கு. கொலவு போட தெரியாம இருப்பாங்களா தாய்மார்கள்? அப்படியா? அவங்க நினைச்சிருக்காங்க என்ன நானா கேட்டா தான் கொலவு போடணும்னு உட்கார்ந்துருக்காங்க. அவ கொலவு போடுறது என் காத்திருத்து வைக்கேன். பாத்தியா? கொலவு போட தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ஒருத்தருக்காவது போட தெரியாது. அதெல்லாம் கொலவு போடுவாங்க. கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ஆமா. இப்போ போடுவாங்க பாரு கொலவை. கொலவு போட முடியுமா? நீங்க கொலவு போடுங்க, தாத்தா காத்து எடுத்து அம்மாளுக்கு வச்சிருவோம். ஆமா, எவன் காதும் போட்டோம். போடுங்க. தாய போடுங்கம்மா ஒரு குலவை. நீங்க பொன்னான மணி குலவை. அவருக்கு வெள்ளையால பூநூலா. தாய வெங்கலத்த காவடம்மா. ஆனப்பட குதிரப்பட. ஐயங்காட்சி பேப்படையா. முன்படையா மின்படையா. தண்டியலும் பெரும்படையா. ஆனப்புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே. அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தாவாகவே சாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆணி பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தா அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தா இந்திரலோகம் தன்னதியில இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தா சத்தியலோகம் தன்னதியில சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தா வைகுண்ட லோகத்திலே பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமியும் பவசுடனை கொலுவிருந்தா பவசுடனை கொலுவிருந்தா முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்தியர் அம்பலத்தியர் அழகு கலை கோட்டு மாமுனி அமரன் தேவர் முனிவரும் அஷ்டதிக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையில கொலுவிருந்தா போட் போட் அப்பேர்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனும் அன்பு ஒளி சந்திரன் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி
கைலாசபதியிலே அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோட ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். அழகா குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார். நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? கடவுள் எதுக்கு தாய் படைச்சார் பூமியில? ஏன் இவ்வளவு செழிப்பா கேட்க தாத்தா? எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கு? எதனால கஷ்டப்பட வேண்டி இருக்கு? மனுஷனா பிறந்து வளர்ந்து ஆமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு சரி கல்யாணம் முடிச்சோம் சும்மா இருக்குமாச்சு 2-3 பிள்ளைகள் ஆகி போகுது. சரிதான் 2-3 பிள்ளைகள் ஆன உடனே என்ன பிள்ளை பெத்தா மட்டும் போதுமா? என்ன அதை படிக்க வைக்க வேண்டி இருக்கு. சரிதான் பிள்ளைகளை படிக்க வைக்கும். படிச்சு முடிஞ்ச பிறகு என்னய்யா பையனுக்கு ஒரு 17 வயசு 16 வயசு ஆயிட்டுனா எனக்கு 4 லட்சம் ரூபாய் பைக் வேணுங்க. சரிதானே அவன்கிட்ட இருந்தா தானே எடுத்து கொடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னா கடன் வாங்கணும். அப்ப என்ன செய்ய முடியும்? என்னத்தையா வித்து வாங்கி கொடுக்கணும். அப்ப எவ்வளவு இடைஞ்சலுக்கு பாத்தீங்களா? அப்படியே மண் உலகிலே மானிடராகவே பிறந்து இந்த மக்கள் மத்தியிலே வாழ்வது பெரிய போராட்டமா இருக்கு. அப்படியா? எந்த காரியமும் செய்ய முடியுதா? முடியாது. வாழ பொறுக்க மாட்டுக்கு இந்த உலகம். கண்டா காமாட்சிங்கும் காங்கலனா மீனாட்சிம்பாங்க. சொல்ல மாட்டாங்க. பிறகு கண்டா ஒரு பேச்சு, நம்மள காங்கலனா ஒரு பேச்சு. ஏ அப்பா, உலகத்துல வாழ விடுதாங்களா? வாழ விட மாட்டேன். ஆமா, நம்ம கிட்ட நல்ல பேர் எடுக்காங்களா? ஆமா. பிறகு கூட இருக்கவனை பார்த்தா அவங்கிட்ட நம்மளை பத்தி ஒரு மாதிரி பேச வேண்டியது. இதே வேலையாத்தான் இருக்காங்க எல்லாரும். ஆமா. பிறகு அப்போ சரி, மானிடராகவே ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதுக்கு படைத்தார்? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். அதிலே சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவ சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அகில உலகத்தை உண்டு பண்ணிய ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயற்சை கொடுத்தார். எண்சான் உடம்புனா என்ன? எண்சான் உடம்புனா எப்படி? அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா என்ன கரெக்டா 8 சான் தான் இருக்கும். இது உண்மை. கட்டையரா இருந்தாலும் நெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அளந்து பார்க்கணும். பார்த்தா 8 சான் தான் இருக்குமா? அந்த எண்சான் உடம்புல ஆண்டவே நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும்தான் இந்த வயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் வயத்து கொடுத்ததுக்கு இந்த உலகத்துல என்ன பாடுபட வேண்டி இருக்கு? எதுக்கு? எல்லாம் ஒரு வாய் சாப்பாட்டுக்கு தான், இந்த சோத்துக்கு தான். பிறகு கோடிக்கணக்கில் சாதாரணமா நம்ம சொல்லுதோம். காலையில எஞ்சி முகத்தை கழுவுன உடனே சரி 2 கிளாஸ் காபி. ஆமா. காலையில 8 மணிக்கு சரி ஒரு 14 இட்லி. சரிதான். மதியம் 1 மணிக்கு அதுல 2 தட்டு சாப்பாடு. சாயந்தரம் 3 மணிக்கு காபி, நைட் 8 மணிக்கு 10-15 சப்பாத்தி. சரிதான். எதை போட்டா ரத்து போகுது? அப்படியா? போடுறது பூரா விளையுது, பூரா வயிற்றுதான் அரமணப்படுது. ஒரு மனுஷன் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம். ஆமா. லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம். கழுத்துல சங்கிலியே போடலாம். என்ன வேணாலும் செய்யலாம். அவனுடைய வயது இருக்க வரைக்கும் ஆயுள் இருக்க வரைக்கும் விளங்கும். சேட்டை பண்ணுவாங்க, என்ன வேணுமோ தேவையானதை சாப்பிடுவாங்க. கடைசியில என்ன ஆகும்? போகக்கூடிய காலத்தில் அவன் கணக்கு பார்த்து எல்லாம் கணக்கு பார்க்க போகும்போது சரி அது என்ன மிச்சம் இருக்கும் தெரியுமா? என்னையா? அவன் வயதுக்கு சாப்பிட்டதுதான் மிச்சம். சாப்பிட்டதுதான் மிச்சம். சாப்பாட்டுக்கு போதா எதுனால வேற எதுவும் மிச்சம் கிடையாது. அதை நினைச்சு யாராவது பயன்படுத்துறாங்களா? மனச கிடையாதுல்ல. இல்ல அப்பா
இன்னும் ஒரு 2 ஏக்கர் இடத்த வாங்கிடுவோம். 2 ஏக்கர் நிலத்தை வாங்கிடுவோமா? இல்ல கூட ஒரு வீட்டை கட்டிடுவோமா? இல்ல 2 மினி பஸ்ஸை வாங்கி விட்டுருவோம். நகையை வாங்கிடுவோமா? ஆமா, அப்படின்னு தான் நம்ம நினைக்கமே தவிர, ஆனா ஆண்டவன் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. ஆமா, ஆண்டவன் என்ன கணக்கு வச்சிருப்பாரு? என்ன கணக்கு? எனக்கு இதுதான் கதி. ஆமா, உங்களுக்கு இதுதான் கதி. அதான் கதி. குடியிருக்காருக்கு இவ்வளவுதான் ஒரு கதி. ஆமா, அப்படி என்று எழுதி வச்சிருப்பாரு. அவர் எழுத்துல வந்து எல்லளவும் மாற்றம் இருக்காது, விளையிறாது இருக்காது. அப்படி இருப்பதனால ஆமா, உலகத்துல சரி நம்மளை எதற்காக படைத்தார்? எதற்காக படைத்தார் ஆண்டவன்? ஆண்டவன் எஞ்சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயத்தை கொடுத்து, சரி, ஒரு சான் வயத்துக்கு தகுந்த உழைப்பை கொடுத்து வருகிறார் இந்த ஆண்டவன். ஆமையா, ஒரு சான் வயத்துக்கு இந்த பாடுனா, சரிதான். ஆண்டவன் உடம்பெல்லாம் நமக்கு வயராய் படைத்திருந்தா நமக்கு என்ன பாடு? விளைந்த பொருள் காணாது, விளைந்த பொருள் காணாது, மனுஷரால உலகத்துல இருக்க முடியாது, இருக்கவும் முடியாது. அதுக்குத்தான் என்ன ஆண்டவன் இதற்கு மேல உனக்கு உருவம் வேண்டாம்டா மனிதா, சரிதான். இதோடு உன் உருவத்தை முடித்துக் கொள்ளு சொல்லித்தான் இந்த தலைக்கு மேல ஆண்டவன் முடின்னு இந்த முடியை கொடுத்தாராம். ஆமா, கொடுத்திருக்காரு. ஆமா, அதுக்குத்தான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். ஆமையா, உனக்கு முடிய கொடுத்திருக்காரு, அந்த அம்பிக்கு முடிய இல்லையே. அவருக்கு முடிய கொடுத்தாரு கடவுள். முடிய கொடுத்தாலும் அந்த வீட்டுக்காரம்மாவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் வாரத்துல ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 2 சண்டையாவது வந்துரும். 2 சண்டை. ஆமா, 2 சண்டை வந்துச்சுன்னா அந்த அம்மா பிடிச்சி இவர் தலைமுடிய போட்டு ஆட்டுன்னு ஆட்டிடுவா, மாவாட்டி. கையில பாதி கழிச்சு. ஆமா, அப்படி தலையை ஆட்டி ஆட்டி பாம்பட முடியும் பிடுங்கிட்டா. பரவாயில்ல, இந்த ஊர்ல உள்ள தாய்மார்களுக்கெல்லாம் முடி நிறைய இருக்கு தாத்தா. ஆமா, எல்லாரும் போறாங்கல்ல, என் வேலை என்ன? ஆண்டவே இவ்விதமாகவே நாமளை எல்லாம் படைத்து 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இம்3 ஆசைகளையும் கொடுத்து கண்ணனாகிய பகவான் மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்றுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு, யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். இப்படி உலகத்தை படைத்தால் மட்டும் போராது, படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேணும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார், அவர் நாடு எங்கும் படியிழந்தார்.
மாப்பிள்ளைக்கு முதல்ல. அவரையும் உயிரும் தப்பிடா அங்க இறை இழந்து வாரா. ரெண்டு பேரும் இப்போ கலத்தாங்க மாலையா நாங்க துட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். போடுங்க கழுத்துல போடுங்க. சித்தன்னு மாலையை போட்டுருங்க. பொண்ணு வர சொல்லியிருக்கேன். ஆமா கோயில்ல கல்யாணம் முடிச்சு. ஆமா முடிச்சிடலாம். செலவு கம்மி. செலவு கம்மி. ஆமா எனக்கு மட்டும் நல்ல பொண்ணா வர சொல்லு. உனக்கு பொண்ணு பார்க்கையா? அழகான பொண்ணா வர சொல்லு. உனக்கு வயசு எத்தனை ஆகுது? நீ கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுத? நானும் மாலை போட்டுக்கோம்ல. மாலை போட்டவங்கள மாப்பிள்ளை ஏற முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு முக லட்சணம் வேணும். அதுக்கு ஒரு வயசு வேணும். அதுக்கு வியாழ நோக்கணும். வியாழ நோக்கினாத்தான் பிள்ளை கிடைக்கும். பார்த்துக்கோ. என்னைக்கு நோக்க என்னைக்கு கல்யாணம் முடிக்க முடியாது முடியாது. அதனால உனக்கு இந்த வயசுக்கு பிறகு நம்ம கல்யாணம் மேல ஆசையா தாத்தா? எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். சாவ போற நாளையில உனக்கு சைஸ் கப்பல். அப்படியா? உன் நினைப்பு தானே. சரி, அப்ப மாலை போட்டோட பொண்ணு வரச்சுன்னு சொன்ன உடனே ஒருவேளை எனக்கு தான் சொல்லியே நினைச்சேன். இல்ல இல்ல, அவருக்கு தான் சொன்னேன். அவருக்கு சொன்னியோ? அவரா எவ்வுயிரும் தப்பிடாமல் அங்க இறை இழந்து வாராரு. அவரை படைத்த மனு தப்பிடா படைத்த மனு தப்பிடா பகவான் படி இழந்து வாராரு. படியிழந்து முடித்த ஆண்டவன் கைலைங்கிரி மலைக்கு வரும்போது கண்ணன் தங்கையாகப்பட்ட அந்த பார்வதா தேவி பகவான் எப்போது வருவார் என்று சொல்லி தங்க தாம்பூலத்திலே பாரிச்சாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலமெடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைத்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்தார். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொம்பளையா? ஏன் எதனால அப்படி? என்னன்னு கேட்க மாட்டுக்கான்னா, ஆண்டவே படியிழந்தார், பார்வதி பணிவிடை செய்தார். போயிட்டு டீ குடிச்சிட்டு வாங்க. படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தான்னா அவர் படியிழந்தார், பார்வதி பணிவிடை செய்தார். நீ இப்ப பார்க்க வேலைக்கு ஆச்சி உன்னை எதிர்பார்த்து நிப்பாளா? ஒரு நாள் உன்னை எதிர்பார்த்து நிக்க மாட்டா. அந்த காலம் ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியவன் தூக்கி போட்டு பேயாமல பெருமலையில வீரச்சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்ட ஒத்தையிலே வரப்பு வெட்டு வாராம். அவர் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சார்னா அந்த மண்ணு முதுகுல விழுந்திருக்கு. அந்த காலம் அப்படி அள்ளி வீசி இருக்காரு. ஆனா இப்போ குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு. அதுக்கு அதுலயும் குறை போட்டு வீட்டுக்கு போயிருவா. எதுக்கு? நாளைக்கு வேலைக்கு வேணுமா? ஆமா, குருணி விதப்பாட்டுக்கு 9 ஆளு, அதுலயும் குறை போட்டுருவா. அவளுக்கு விடியா காலம் ஆட்டோ சாரிச்சு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அதுவும் போவ பொண்டாட்டியா போண்டாவும் டீயும்
அம்மா 10-11 மணி மோண்டாட்டி குடிக்கணும்ல. ஆமா அவளுக்கு போண்டாட்டி. அது போக சரி வரும்போது ஒரு ஆட்டோ சார்ஜ். சம்பளம் 250-300 ரூபா. 250-300 ரூபா போட்டு கொடுக்காங்க. பேசாம நாமளும் அடுத்த வருஷத்துல இருந்து குளத்து வேலைக்கு போலாம்னு இருக்கேன். அடுத்த வருஷம் முடிச்சிருவாங்க. என்ன முடிக்க போறாங்களா? அப்படியா? அப்ப இந்த வருஷமே அட்டையை பதிய வேணுமோ? அட்டையை போட்டு. அப்படியா? நீ போட்டா நாங்க 5 ரூபா அட்டையை போடுறோம். அட்டை நீங்க அட்டையை போடுங்க. நான் போட மாட்டேன். ஏன் மாப்ள? எனக்கு போடுறதுக்கு இஷ்டம் கிடையாது. இஷ்டம் கிடையாதோ? ஆமா நீங்க போடுறது ஆளு போட்டுக்கோங்க. சரி. நான் வேற வேலைக்கு போறேன்யா. இது வாய்ப்புள்ள ஆளு. வேற வேலைக்கு போறோம். என்ன வேலைக்கு? மம்பட்டி வேலைக்கு போறோம். அப்படியா? எங்கனே ஏமாத்துறதுக்கு நிக்கீங்களோ? அதானே காக்க. ஆமா. நீ போட்ட மம்பட்டி நீ உங்களால புடுங்க முடியாத. முடிஞ்ச வேலையை பார்க்க வேண்டியானே. அப்படியா? குளத்து வேலைக்கு பொம்பளை அழுக போகும். சரி. ஆம்பளை அழுக நீர் இருமந்தடி மாதிரி போட முடியாத. வெக்கமல்ல. நம்மளும் அவன் போயிட்டு அப்புறம் நம்மளும் செய்ய முடியும். நம்மளும் போக முடியும். வேற வேலை பார்க்க முடியும். சரி. பாப்போம். அப்போ குளத்துக்கு போறோம்ட்ட. அப்போ அந்த காலத்துல அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையில வரப்பு வெட்டினா அவருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? வெறும் 1.25 ரூபா. ரொம்ப கம்மியா இருக்கு. 1.25 ரூபான்னு அப்ப பெரிய துட்டு. ஓ அந்த காலத்துல பெரிய துட்டு. சரி. அந்த 1.25 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டுக்காரி கையில கொடுத்தா அந்த அம்மா என்ன செய்வா? பெண்ணா பிறந்தவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டே அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும் போது சிரிச்ச முகம் சீதேவியா எதிர்பார்த்து வைப்பாளாம். அவ சிரிச்ச முகம் சீதேவியா நின்னா அப்படின்னா அடேங்கப்பா என்ன ஆகும்? காட்டுல வேலை பார்த்து வந்த ஆம்பளைக்கு கொண்டாட்டி முகத்தை பார்த்த உடனே என்ன ஆகும்? அவர் களைப்பெல்லாம் பறந்து போகும். சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு ஏயா என்ன இங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? நம்ம தயாராச்சு. இங்க அழுத்து உட்கார வேண்டாம். என்ன செய்யணும்? கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க. அப்படியா? அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். ஐயோ காட்டுல ஆணையை தூக்கி சுமந்த ஆம்பளைக்கு அந்த அம்மா கைப்பட்டதும் முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு அவர் வேலை பார்த்திருக்காரு. அதனால அந்த அம்மா அவ்வளவு அழகா கவனித்திருக்கிறா. ஆனா இப்ப நீங்க பார்க்க வேலை அப்படியா இருக்கு? காலையில போகும்போது மாப்பிள்ளையா போறாரு, வரும்போது மாப்பிள்ளையா வந்தாத்தனாச்சு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நெத்தியில பட்டை. ஆமா கழுத்துல உத்தராச்சு கோட்டை. அந்த வெள்ளை சட்டையில 10 ரூபாய வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும் பாத்துக்கோ. என்ன அப்படி தெரியுது? சட்டையோட மகிமை அப்படி. ஆமா சரி. போகும்போது அப்படி மாப்பிள்ளையா போனாருன்னா சாயங்காலம் 6 மணிக்கு வேலை விடுவாங்க. 8 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. சரி. வரும்போது ஒரு குவாட்டருக்கு கூட ஒரு குவாட்டர் போட்டு அறையில கட்டியிருக்காரு பாரு வேட்டி. வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டிக்கிடுவாரு. மேல போட்டிருக்காரு பாத்தியா மே சட்டை. மே சட்டையை கலத்தி கக்கத்துல வச்சுக்கிடுவாரு. நல்ல மரியாதை. ஓட போய்த்தானே அவ்வளவு கௌரவமா அவுக்காரு. என்ன சரக்கு அடிச்சா விவரம் தெரியாமையா இருக்கு? ரோட்ல போறாங்க வீட்டுக்கு தானே வர தெரியுது. வண்டி வந்தா ஓரமா ஒதுங்க தெரியுது. கிணறு இருக்கு வர வழியில அங்க போக தெரிய மாட்டுக்கு. பிறகு அது எல்லாம் ஒரு சேட்டை தான். நம்ம வீடு கரெக்டா தெரியுது, நம்ம பொண்டாட்டி கரெக்டா தெரியுதா, நம்ம பிள்ளை கரெக்டா தெரியுது. என்ன சும்மா ஒரு வம்பு தான். எல்லாம் தண்ணி போட்ட எப்படி காமிக்கிறாங்க? அவர் இல்ல உள்ள போயிருக்க அரக்க அந்த வேலை பார்க்க அவரா பேசுறாரு. பிறகு அந்த உள்ள போன அரக்க தான் பேசுறான். அப்ப வரும்போது தோல்ல போட்டிருக்காரு பாத்தியா துண்டு. துண்டு அவுத்து கையில வடிவேலு மாதிரி கட்டிக்கிட்டு 8 அடி ரோட்ட 16 அடி அளப்பாரு. ஏன் அளக்காரு மாப்ள? சர்வேரு சரியா அளக்கலையா, அதனால இவர் அளந்து பார்த்துக்கிட்டே வருவாரு. இவர் அளப்பாரு. பிறகு இவர் அளக்கல அங்கிட்டு இங்கிட்டு ஆண்டும் போது 8 வைக்காரு. அப்படி 8 வச்சு வாராரு. அப்ப அந்த அம்மா மதிப்பாளா? மதிக்க மாட்டா. தூக்கி போட்டு மிதிப்பா. விளக்கு மாத்த கொண்டு அடிப்பா. பிறகு ஆனால் கைலாச வாசலிலே பார்வதியும் பகவானுமாக சரி கலைப்பாரி இலைப்பாரி கையிலே குலவிருந்து வருகின்றார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. என்னாச்சு? அந்த ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகிறார்? ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே அடியாளோட வார்த்தை கேளு ஈஸ்வரனை இறையோனே என்னுடைய வார்த்தை கேளு நீங்க ஈரேழு உலக
அமுதலக்க போகும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்து மக்கள் எல்லாம் உடையவனாகப்பட்ட என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள். இதிலே உனக்கு என்ன சந்தேகம்? ஆண்டவா, உலகத்து மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, உலகத்தை படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்து வருகின்றேன். ஆன போதிலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமானா யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஒருபோதும் கிடைக்காது. ஆகையினால் என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் அம்மா என்ற ஆண்டவன் சொன்ன போது பார்த்தால் ஆதிபராசக்தி அது எப்படி ஆண்டவன் இரு கண்களுமே சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இதனையே பரிசோதிக்க வேணுமே என்று அந்த ஆதிசக்தி பார்வதியா ஆதிசக்தி பார்வதியா அரணாருக்கு பின்னால ஆதிசக்தி வந்தல்ல, அவ இருகாரத்தை எடுப்பாள், அவ இருகாரத்தை எடுப்பாள், அந்த ஈசன் கண்ண பொத்துவா. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை? இருட்டுக்குள்ள நல்லா படுத்து தூங்கத்தான் செய்யலாம். ஆமா, தூங்கலாம். வேற என்ன வேலை பார்க்க? அதான் சொன்னேன். இருட்டதால தூங்கலாம். தூக்கம் வரும். தூங்குனாலும் அதுக்கு காத்தாடி வேணும்யா. காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்க வருமா? வராது. கண்ணுல உறக்கமே வராது. காத்தாடி இல்லைன்னா உறக்கம் வராது. கரண்ட் இல்லாம நம்மளால உலகத்தில்